திருச்சிற்றம்பலம். நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் முதல் நூலாக இருக்கக்கூடிய திருவுந்தியாரை சிந்திச்சுட்டு இருக்கோம். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் இந்த திருவுந்தியாரை நமக்கு அருளி செய்திருக்கிறாங்க. நம்ம அதில் 3வது பாடலை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான பாட்டு. எப்படின்னு நம்ம பார்ப்போம். கண்ட அத்தை அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கணும்னா, கண்டதை அப்படின்னு அந்த இத்து அப்படிங்கிற அந்த தகர ஒற்றை நீக்கிட்டு நம்ம கண்டதை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டதை கொண்டு கருமம் முடித்தவர். கருமம்னா நம்ம என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தை முடித்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ கண்டதை கொண்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. எதை கண்டதை அப்படின்னா, எப்போ ஈசன் நமக்கு உபதேசமாக குருவடிவாக நமக்கு கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த ஆன்மாவுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அந்த உபதேசத்தை பற்றி கொண்டு அதன் வழியே செல்லக்கூடிய அந்த ஆன்மாக்கள் கண்டதை கொண்டு கருமம் முடித்தவர். வந்த வேலையை முடித்தவங்க, இறைவனை முழுக்க உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்க இறைவனுடைய அந்த பக்தி அப்படிங்கிற உணர்வில் நீங்காமல் இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் கருமம் முடிக்கக்கூடிய. நம்ம வந்ததே அதுதான். இந்த ஆன்மாவுக்கு உணர்வு இல்லாத ஒரு நிலை இருக்குது, இதுதான் உண்மை. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மனிதர்கள் நாம் அறிவால் இயங்கிக்கிட்டு இருக்கிறதா நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. அறிவை கொண்டு நம்ம இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறோம். ஆனால் ஆன்மா இயக்கம் வேணும்னா அதுக்கு உணர்வு வேண்டும். உணர்வு இருந்தால்தான் அந்த ஆன்மா இயங்கும். அதுக்கு நிலைத்த உணர்வாக எது இருக்கும், பக்திங்கிற உணர்வு. யாரை பிடிச்சா, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன், இப்போ நீங்கள் மெட்ராஸ்க்கு போகிறீங்க, மயிலாடுதுறையிலேருந்து மெட்ராஸ் போகிறீங்கன்னா நீங்கள் சிதம்பரம் பஸ்ஸு ஏறினீங்கன்னா சிதம்பரத்தில் இறங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸை தான் பிடிச்சி நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் பஸ்ஸை பிடிச்சா பாண்டிச்சேரி வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் அடுத்த பஸ்ஸை பிடிச்சா அடுத்ததுக்கப்புறம் தான் சென்னை போக முடியும். ஆனால் எடுத்த உடனே சென்னை பஸ்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா சென்னை வரைக்கும் நீங்கள் உங்கள் பயணம் கரெக்டாக போயிட்டே இருக்கும் இல்லையா. அதே போல் நம்ம இறைவன்கிறவர் நிலையான பொருள். நாம் யார் எப்போவுமே இருக்கிறாரோ அந்த பொருளை நம்ம பிடித்து கொண்டோன்னா நம்ம இயக்கம் நிலையானது. அதனால தான் அவர் மேலே ஒரு பக்தி, அன்பு அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம இழுத்து கட்டிட்டோன்னா நம்ம இயக்கமும் நிலையானதாக இருக்கும். இந்த உணர்வு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மாவை ஒரு மாயையை கொண்டு உடலை கொடுத்து இந்த உலகத்தில் பிறக்க வச்சுட்டு தன்னோட நினப்பையும் அந்த ஆன்மாவுக்கு பக்குவம் வர்றப்ப காட்டி தன் மேலே அன்பு செய்ய அவரே வைக்கிறார். உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்திங்கு தமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார், இனி எண்ணுவதற்கு சமயங்களும் உண்டோ, ஈன்றெடுக்க ஒரு தாயும் உண்டோ அப்படின்னு நம்ம அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் பாடியிருக்கிறாங்க. அதிலிருந்து நம்மளை அன்பு செய்ய வைக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான செயலையும் நம்மளுக்கு இறைவனை காட்டுகிறார். அப்படி அன்பு செஞ்ச அதுதான் கருமம். நம்ம வந்த வேலையே அதுதான். கருமம்னா வேலை. அது முடித்தவர் பிண்டத்தில் வாரார். பிண்டம்னா உடம்பு. மீண்டும் பிறவி எடுத்து வர மாட்டாங்க. அதுதான் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. அப்படி அந்த உணர்வில் ஆட்பட்டவங்களுக்கு மீண்டும் பிறவி இல்லை என்று உந்தி பெற அப்படின்னு நமக்கு இந்த பாட்டை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதாவது நம்ம அனைவரும் வந்த வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த ஒரு குறளே நமக்கு தெரியும். வந்த வேலை இறைவனுடைய திருவடியை சேர்வது. அப்படி சேர்ந்தவங்க மீண்டும் பிண்டத்தில் வரமாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. திருவியலூர் உய்யவந்த தேவனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.